கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல கால வேளையில் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் கூடி வந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னது போல இந்த அதிகாலையில் கர்த்தரை தேடுகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்ததுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். நான் வாசித்த அதே 81வது சங்கீதம் கடைசி வசனத்தை நான் வாசிப்பேன். ஸ்தோத்திரம். 81வது சங்கீதம் 81வது சங்கீதம் 16வது வசனம். உச்சிதமான கோதுமையினாலே அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். இதான் நமக்கு வாக்குத்தத்தம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கண்மலையின் தேனினாலே உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், உச்சிதமான கோதுமையினாலே அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினாலே திருப்தியாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஜெபிப்பதற்கு ஆண்டவரே கண்மலையின் தேனினாலே நீர் எங்களை திருப்தியாக்கப் போகிற தயவை எண்ணி எண்ணி ஆண்டவரே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதிலிருந்து ஆண்டவரே வைத்திருக்கிற வார்த்தைகளை கர்த்தர் தரும்படியாக எங்களோட ஜெபிக்கிறோம். நீர் பேசு, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதமானது ஆசாப்பின் சங்கீதம் என்று சொல்லி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாப்பின் சங்கீதம் என்று சொல்லி பார்க்க. ஆசாப் சொல்லுகிற ஒரு காரியம், உன்னதமான உச்சிதமான கோதுமையினாலே அவர்களை அவர் போஷிப்பார், கண்மலையின் தேனினாலே உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறதை பார். உச்சிதமான கோதுமையினாலே அவர்களை ஆண்டவர் என்ன செய்வாராம்? போஷிப்பார். கண்மணியின் தேனினாலே உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறதை பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், 3 நேரம் சாப்பிட்டா மனுஷன் திருப்தி அடையலான்னு நினைக்கிறான், குடித்தால் திருப்தி அடையலான்னு பார்க்குறான். பலவித காரியங்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கி திருப்தி அடைய நினைக்கிறான். 3 மணி நேரம் சினிமா பார்த்தா திருப்தியாக இருக்கலான்னு நினைக்கிறான். ஆனால் ஸ்தோத்திரம் எவ்வளோ நேரம் செல்லுலேயோ டிவிலேயோ ஸ்தோத்திரம் பல காரியத்தை பார்த்தால் திருப்தியாக இருக்கிறானா? இல்லவே இல்லை. ஆனால் இங்கே நாம் வாசிக்கும் போது கண்மலையின் தேனினால் உன்னை என்ன செய்வேன்? திருப்தியாக்குவேன் என்று சொல்கிறதை பார்க்க. நம்முடைய ஆண்டவர் இந்த காலவெளியில் நம்மளை திருப்திப்படுத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. எதனாலே திருப்திப்படுத்துவார் என்று சொன்னால், கண்மலையில் உள்ள தேனினாலே உன்னை என்ன செய்வேன்? திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி இந்த தேனை குறித்து ஒரு சில காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேனை சாப்பிடாத ஆள் ஒருத்தர் இல்லை, தெரியாத ஆளும் ஒருத்தர் இல்லை. தேனை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஸ்தோத்திரம், தேன் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய வசனத்திற்கு அடையலாம். தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் அது எப்படிப்பட்டது? மதுரம் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே ஸ்தோத்திரம் வனாந்திரத்தில் ஆண்டவர் அவர்களை திருப்தியாய் நடத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் உச்சிதமான கோதுமையினாலே அவர்களை என்ன செய்தாராம்? போஷித்து கண்மலையின் தேனினாலே அவர்களை என்ன செய்தார்? திருப்தியாக்கினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் இந்த நாளில் மிக சுருக்கமாய் ஸ்தோத்திரம் பார்க்க போகிறோம். தேனை குறித்து வாசிக்கும் போது நமக்கு தேன் சாப்பிட்டால் ஸ்தோத்திரம் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அளவுக்கு மீறி நம்ம என்ன செய்யக்கூடாது? தேனையும் சாப்பிடவே கூடாது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேனில் இருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு பலன் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ புண்பட்ட உடம்புக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே உள்காயங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த தேனை கொடுக்கும்போது அது என்னத்தை கொடுக்குதுன்னா பலன் கொடுக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த தேனை குறித்து பார்க்கும்போது அது பலன் கொடுக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வசனமும் நமக்கு என்ன செய்கிறது? பலன் கொடுக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1:8 வாசித்தோமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? அப்போ ஆவியானவர் ஆண்டவருடைய வார்த்தை கர்த்தர் எல்லாம் நமக்கு வரும்போது என்ன உண்டாகுது? பலன் உண்டாகிறது. அல்லேலூயா. இந்த காலவெளியில்
இந்த 1ஆம் தேதியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கன்மலையின் தேனினாலே உன்னை என்ன செய்வேன்? திருப்தி ஆக்குவேன். ஸ்தோத்திரம். சங்கீதம் 81:16. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது முதலாவது காரியம் என்னென்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு பலனை தருகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு என்று சொல்லுகிறான். அப்போது இந்த தேன் நமக்கு என்னத்துக்கு உதவுகிறது என்றுதான் பலனை தருகிறது. அல்லேலூயா. சரீரத்தில் பலவீனமாக இருக்கும்போது சொல்வார்கள், தேனை என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் சாப்பிடுங்க என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பலன் கொடுக்கிற. ரெண்டாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த தேனில் இருக்கிற காரியம், அந்த உண்மையான நல்ல தேனாக இருக்குமானால், ஒரிஜினல் தேனாக இருக்குமானால் அது கெட்டு போகாது. அப்படி தானே? அல்லேலூயா. என்ன செய்யாது? கெட்டு போகாது. இப்போ பூரா கடையில் வருது, மற்றது எல்லாம் பார்த்திங்கன்னா புளிச்சனா தடிக்கும். அது ஒரிஜினலை தேடி தான் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையான தேனை தண்ணியில் லேசாக விட்டால் போதும், அது அப்படியே என்ன செய்யும்? நிற்கும், அது கரைஞ்சி போகாது. அல்லேலூயா. அப்போது இந்த தேனை குறித்து பார்க்கும்போது அது எப்படிப்பட்டதாக இருக்குது? கெட்டு போகாததாக இருக்கும். அல்லேலூயா. கன்மலையின் தேனினாலே உன்னை என்ன செய்வேன்? திருப்தி ஆக்குவேன். அப்போது அது கெட்டு போகிறதுக்கு அல்ல, அது ஒரு நாள் என்ன செய்யாது? ஸ்தோத்திரம். வாசிங்க பாப்பா, அதற்கு ஒரு வசனம். யோவான் 3:15 வாசிங்க. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை ஒரு மனிதன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்போது ஸ்தோத்திரம், இந்த தேனானது என்ன செய்கிறது? கெட்டு போகிற தன்மை இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வீட்டுக்கு நான் ஜோமன், அது இன்றைக்கும் மறக்க முடியாது. ஸ்தோத்திரம். அவங்க தேனிலே ஊறின, ஒரிஜினல் தேனில் ஸ்தோத்திரம் ஊறின ஒரு நெல்லிக்காய், அது இந்த முடி போல் இங்கே வருது, அந்த நெல்லிக்காய் மாதிரி இல்லை, இவ்வளோ தண்டிக்கு இருக்கும். அப்படிப்பட்ட நெல்லிக்காயை அந்த ஸ்தோத்திரம் அந்த தேனிலேயே ஊற வைத்து வருஷக்கணக்காய் நல்ல மண் பாத்திரத்தில் வைத்து பூமிக்கு அடியிலே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? 1 வருஷம் பக்கம் ஊற வச்சு ஸ்தோத்திரம் அந்த நெல்லிக்காயை கொடுத்தாங்க. பார்க்கணும், நான் இது வரைக்கும் அதை பார்த்து ஸ்தோத்திரம் சாப்பிட்டதே இல்லை. அந்த அளவுக்கு டேஸ்ட். அப்படி ஸ்பூனை வச்சு இப்படி லேசாக குத்தக்காட்டில் அது பீஸ் பீஸாக என்ன செய்யுது? ஓடும். ஸ்தோத்திரம். சாதனம் உடைக்க முடியாது. அப்படி இல்லதை தேன்லேயே ஊறி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது 1 வருஷம் ஆச்சு பாஸ்டர், இது மண்ணுக்குள்ளே வச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டில் சாப்பிட கொடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது 1 வருஷம் ஆகியும் அது என்ன ஆகலை? கெட்டு போகலை. அப்போது தேனுடைய ஸ்தோத்திரம் அங்கே ஒரு ஆள் என்ன செஞ்சிடக்கூடாதான்? கெட்டு போகாமல் இருப்பதற்காக தான் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் நமக்காய் வந்தார். அல்லேலூயா. கெட்டு போனதை ரட்சிக்க முடியாத தான் இயேசு, பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு இந்த உலகத்தில் என்ன செய்தார்? வந்தார். அல்லேலூயா. சரி, மூன்றாவது காரியம் நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த தேனுக்குள்ளே இருக்கிற காரியம் என்ன? மூன்றாவது காரியம், குணமாக்குற தன்மை இருக்கிறது. எதுக்கு? ஸ்தோத்திரம். தேனுக்கு சொல்லுகிறார்கள், தீப்பட்ட புண்ணு ஸ்தோத்திரம் தேன் வச்சு என்ன செஞ்சிடலாமா? ஆற்றிடலாமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மூன்றாவது காரியம் இந்த தேனுக்குள்ளேனா, இங்கே கன்மலையின் தேனினால உன்னை என்ன செய்வேன்? திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறான். அப்போ தேனுடைய குணம் என்ன என்று சொன்னால், குணமாக்குற தன்மை உடையது. ஆண்டுடைய தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை என்ன செய்கிறார்? குணமாக்கி. அவருடைய வார்த்தையை அனுப்பி என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். அதுக்கு ஒரு வசனம் வாசிப்போம். எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 30:17. ஆ ஆ 30:17. ஆ ஆ ஆ அது எத்தனை வசனமா? உனக்கு ஆரோக்கிய வர பண்ணி உன் காயங்களை என்ன செய்வேன்? அப்போ இந்த தேன் என்ன செய்கிறது? காயங்களை என்ன செய்கிறது? அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்முடைய காயத்தை ஆற்றுகிறவர்.
நம்முடைய இருதயத்தில் உண்டாகிற காயங்கள், நம்முடைய சரீர பிரகாரமான சரீரத்தில் உண்டாகிற எல்லா காயங்களையும் அவருடைய ஸ்தோத்திரம், அவர் நம்மளை யாராக இருக்கிறார்னா அவர் ஆற்றுகிற குணமாக்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த தேனுடைய மகிமை என்ன, தேனுடைய குணலட்சணை என்ன அப்படின்னா, ஆறாத புண்களையும் அது என்ன செய்யும், ஆற்றக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் நம்ம பேர் சகோதரி மாதிரி தெரியும், பிரசவமானவங்களுக்கு தேனை என்ன செய்வாங்க, தேனில் பல காரியத்தை செய்து அந்த உடம்பு பலப்படுவதற்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உள்காயங்களை எல்லாவற்றையும் ஆற்றக்கூடியது என்பதை நாம் அறிந்தோம். தீக்காயத்தை கூட தேன் என்ன செய்யுமா, ஆற்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் நம்மளை என்ன ஆக்கிறாரு அப்படின்னா, நம்மளை ஆறாத ஸ்தோத்திர காயத்தை ஆற்றுகிறது போல நம்மை ஆற்றுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த ஸ்தோத்திரம், இந்த தேனுக்கு என்ன மகிமை, என்ன குணலட்சணம் இருக்கிறது அப்படின்னா, அது காயத்தை கூட என்ன செய்யும், ஆற்றும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் மனுஷர் பேசுகிற எத்தனையோ காயமான காரியத்தை கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை என்ன செய்கிறது, ஆற்றுகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை நினச்சி நம்ம செத்தே போயிடுவோம். ஸ்தோத்திரம். இல்லைன்னா பழிக்கு பழி ஏதாவது வாங்கிடுவோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்முடைய காயங்களை, ஒவ்வொரு காயங்களையும் அது என்ன செய்கிறதுனா ஆற்றுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. சரி, நாலாவது காரியம் என்ன, நாலுதானே, ஸ்தோத்திரம். நாலாவது காரியம் என்னன்னா, இந்த ஸ்தோத்திரம், இந்த தேன் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது சுத்திகரிக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேன் சாப்பிட்டா என்னடா தேன் என்னத்தை சுத்திகரிக்கணுங்க, நம்ம தேன் சாப்பிட சாப்பிட நம்முடைய இரத்தம் என்ன செய்யும்னா செத்து, இந்த இரத்தத்துடைய அணுக்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யுமா, சுத்திகரிக்குமா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அதிகமாக சிலர் வீட்டில் தான் தேன் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்ன, ஒரிஜினல் தேன் கிடைப்பது ரொம்ப அரிதான காலத்தில் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் இந்த தேன் நம்மளை என்ன செய்யும், அதோடைய இருக்கிற குணலட்சணம் என்ன, ஸ்தோத்திரம், நம்மளை என்ன செய்கிறதுனா, நம்முடைய இரத்தத்தை அது என்ன செய்கிறதுனா சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்கிறது, சுத்திகரிக்கும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய வசனத்துக்கு என்ன இருக்கிற அவ்வளவு வல்லமை இருக்காது. லேவியராம புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம் 10வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகம யாத்திராகமம் லேவியராமம் 10:30. நான் ஒரு 2 காரியத்தை சொல்லிடுவோம். லேவியராம புஸ்தகம் 10:30. இல்லையோ, மூணா இல்லையா, இல்லையோ, சரி, அதில் ஒரு வசனம் உண்டு, லேவியராமத்தில் தான் இருக்கிறது. அது நம்முடைய ஸ்தோத்திரம் நம்மளை சுத்திகரித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சரி, இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, 5வது காரியம், அது தேடி கண்டுபிடிக்க நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். 5வது காரியம், இது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த தேனில் இருக்கிற மகிமை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த தேனில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உண்மையாக எவ்வளோ நாள் வச்சாலும் அது கெட்டு போகாது. அதில் எந்த கிருமியும் அதில் என்ன செய்யாது, அணுகாது. அல்லேலூயா. வீட்டில் ஏதாட்டும் ஒன்று பண்டை சூடுங்க, ஒரு நாளைக்கு மேலே மறுநாள் வச்சா அது பூசணம் பூத்துரும், கெட்டு போயிடும், அதில் ஏதாட்டும் உள்ள என்ன செஞ்சிடும். அப்போது இந்த தேனில் அதில் எந்த கிருமியும் என்ன செய்யாது, இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாதக்கணக்காக வருஷக்கணக்காக வீட்டில் வாங்கி வைத்திருப்பாங்க. அதில் எந்த கிருமிகளும் உள்ளே என்ன செய்யாது, அந்த தேனுக்குள்ளே என்ன செய்யாது. இதே போல தான் ஆண்டவருடைய வசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது நம்மளை எப்படி திருப்தி ஆக்கிறது என்று சொன்னால், நமக்குள்ளே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாவம் என்ற கிருமி ஏதாகிலும் நமக்குள்ளே கிரியை செய்யாதபடிக்கு இந்த தேன் காக்கிறது போல ஆண்டவர் நம்மளை காக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு ஒன்று வசனம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் ஸ்தோத்திரம் 4வது அதிகாரம் 7வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே என்ன செய்திருக்கிறார்.
அப்போ கிருமி இருந்ததுன்னா அது அசுத்தமானது, தூரம் தான் போடணும். அப்போ நம்மளை ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அசுத்தத்துக்கு அல்ல, நம்மை பரிசுத்தத்திற்கே என்ன செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரிஜினல் இதில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எத்தனையோ முறை சின்ன பையனாக இருக்கும்போது தேன் சாப்பிட்ருக்கேன். ஊழியத்துக்கு வந்த பிறகும் சில பாஸ்ட் வீட்டில் தேன் கூடு வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நார்கோயிலுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா நிறைய வீடுகளே சுற்றி சுற்றி என்ன இருக்கும், தேன் கூடு வச்சுருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரிஜினல் தேனை பார்க்க முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதே இப்போ இங்கே அப்போ அதில் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, நம்மை பரிசுத்தத்திற்கே என்ன செய்திருக்கிறார். அப்போ அதில் எந்த விதமான கலப்படமும் கிருமியும் அதில் என்ன செய்யாது, வராது, அதுக்குள்ளே போகாது. ஆண்டவருடைய வார்த்தை அந்த கன்மலையின் தேன் நமக்குள்ளே இருக்குமானால் உலக அசுத்தங்களுக்கு விலகி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து ஆறாவது காரியம், என்ன ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த ஸ்தோத்திரம் தேனை நம்ம சாப்பிடுகிறதுனால நமக்கு என்னதுன்னா நல்ல எதிர்ப்பு சக்தி என்ன செய்கிறது, உண்டாகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் பலவீனம் பட்டு எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்கள் என்ன சாப்பிடுவாங்க, தேன் சாப்பிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது எதிர்ப்பு சக்தியை அது தருகிறது போல நமக்கு விரோதமாய் எழுப்புகிற பிசாசை எதிர்க்கத்தக்கதான பலனை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், தருவார். அல்லேலூயா. யாக்கோபு 4:7 வாசித்தால், பிசாசுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை தருகிறது என்ன தெரியுமா, தேன். அல்லேலூயா. ஆக இந்த நல்ல காலவெளியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த கன்மலையின் தேனினாலும் உடைய திருப்தியாக்குவேன்னு சொன்ன ஆண்டவர் நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிசாசை எதிர்க்கத்தக்கதான சக்தியை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், எதிர்ப்பு சக்தியை நமக்கு என்ன செய்கிறார், தருகிறார். சாருங்க, இந்த எதிர்ப்பு சக்தி மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லாதனால தான் நிறைய கிருமிகள் தொத்தி கொள்கிறது, வியாதிகள் என்ன செய்கிறது, வருகிறது. டாக்டர் சொல்ல உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி என்னது ரொம்ப கம்மி, அதற்கு தகுந்த நீங்கள் ஆகாரம் சாப்பிடுங்க வைக்கணும்னு சொல்ல காரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தொற்று வியாதிகளை எதிர்ப்பு சக்தி சரியாக இல்லைன்னா மனுஷன் அது என்ன செய்யும், தொற்றிக்கொள்ளும். லேசாகுதுன்னா அது என்ன செய்யும், தொற்றிக்கொள்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, கடைசியாக 7வது காரியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதற்கு என்ன இருக்கிறது, இந்த தேனை சாப்பிடுகிறதுனால பார்வை திறன் நல்லா அதிகரிக்குமா. எதை சாப்பிடுறதுனால, தேன் சாப்பிடுறதுனால கண்ணுக்கு நல்ல பார்வை என்ன செய்யும், இருக்குமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னிலிருந்து வாங்கி சாப்பிட வேண்டியதான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு நல்ல பார்வை திறனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் நம்முடைய பாதைக்கு நமக்கு அது என்ன காட்டுது, வெளிச்சம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேத வார்த்தை அது நம்முடைய பாதங்களுக்கு அது என்ன செய்கிறது, கால்களுக்கு தீபம், வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம எப்படி நடக்கணும், எப்படி போகணும் அப்படின்னு அது காட்டிக்கிட்டே இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதுக்கு வாசிக்க பார்ப்போம். அந்த பார்வை திறன் வரும்போது என்ன நடக்கும், அப்போ சில 2:17 வாசிங்க. தெரிஞ்ச வசனம் தானே, 2:17. கடைசி நாளிலே மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், குமாரரும் அப்போ எதனால தெரியுமா, இந்த பரிசுத்த ஆவியினாலே ஒரு திறனை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், வாலிபர்கள் மூப்பர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் 2:17 அப்போஸ்தலர். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது ஒரு நல்ல பலனை, நல்ல ஸ்தோத்திரம் காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய குறைகளை நீக்கி நல்ல திறனை ஆண்டவர் நமக்கு தருவது எது தெரியுமா, தேன். அல்லேலூயா. இந்த ஆண்டுடைய வசனம், அதுக்கெல்லாம் சங்கீதத்தில் நிறையா வார்த்தை சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 7 காரியத்தை சொல்லுகிறேன். இந்த தேன் நமக்கு பலனை கொடுக்கிறது. இந்த தேன்
கெட்டு போகாத தன்மை உடையது. லேசுகள் அது என்ன செய்யாது? கெட்டு போகாது. மூன்றாவது அது தேனில் இருக்கிறது, அது குணமாக்குற தன்மை அந்த தேனுக்குள்ள இருக்கிறது. நாலாவது காரியம், இந்த தேன் நம்முடைய இரத்தத்தை அது என்ன செய்கிறது? சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த தேனை சாப்பிடுறதுனா தேனில் கிருமியும் கிடையாது. அதை சாப்பிடுகிறதுனால நமக்குள்ளே இருக்கிற கிருமிகளையும் அது என்ன செய்யணும்? அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆறாவது காரியம், இந்த தேனுக்குள்ளே இருக்கிற எதிர்ப்பு சக்தி இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சக்தி? ஸ்தோத்திரம். ஏழாவது காரியம், பார்க்கும் நல்ல திறனை கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். தேனை சாப்பிட சாப்பிட உடம்புக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்ல கண்கள் என்ன வருமா? பார்வை கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனமும் ஆண்டவருடைய வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு வெளிச்சத்தை போல ஒரு விளக்காக இருந்து நமக்கு நல்ல பார்வை திறனை ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். அதன்படி இந்த மாதம் முழுவதும் கண்மலையின் தேனினாலே உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் திருப்தியாக்க கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா, திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ, பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. அப்படியே கண்களை மூடி நல்லா ஜெபிப்போம். உச்சிதமான கோதுமையினாலே நம்மை போஷித்து கண்மலையின் தேனினாலே உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த காலவெளியில் ஸ்தோத்திரம், சாதாரணமான தேன் அல்ல, அது கண்மலையின் தேன், அது ஒரிஜினல் தேன். ஸ்தோத்திரம். அதற்கு ஒப்பானது ஒன்றுமே இல்லை. இயேசுவுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. நானே கண்மலை என்று சொன்ன ஆண்டவர் அவர் உயர்ந்த கண்மலையாக இருக்கிறார். அந்த கண்மலையின் தேனினாலே உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஸ்தோத்திரம் அந்த மாதத்தின் கடைசி வரைக்கும் 3 சபையில் உள்ள எல்லா தேவ பிள்ளைகளையும் கண்மலையின் தேனினாலே திருப்திப்படுத்த, ஒவ்வொரு குடும்பத்தை திருப்திப்படுத்த, ஒவ்வொரு பிள்ளைகளை திருப்திப்படுத்த, ஸ்தோத்திரம் ஒவ்வொரு சபையை கர்த்தர் திருப்திப்படுத்தத்தக்கதாய் கர்த்தர் மாற்றும்படியாக எல்லாரும் சேர்ந்து முதலாவது ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, கண்மலையின் தேனினாலே எங்களை திருப்தியாக்கும் ஆண்டவரே, உச்சிதமான கோதுமையினாலே போஷித்து ஸ்தோத்திரம் கண்மலையின் தேனினாலே உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்தும்படியாக. அல்லேலூயா. திருப்தியற்ற உலகத்தில் அவருடைய தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் அது மதுரம் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை. அப்படிப்பட்ட தேனினாலே நம்மை திருப்திப்படுத்தும்படியாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருவர் ஜெபம் சபரமனவரம. இயேசுவே